தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, விசுவாச வார்த்தையாலே கோலியாத்தை முறியடிச்சான். அந்த வீட்டுல மட்டும் அல்ல, இந்த வீட்டிலையும் சுத்தமா இருக்கணும். இது கர்த்தருடைய வீடு, தேவன் தங்கும் வாசஸ்தலம். ஆமென். இந்த வீட்டுல தேவையில்லாத ஒண்ணும் போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் கேட்டா சொல்லிடுறாங்க, ஐயா உள்ள இருந்து புறப்படுறதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துது, வெளியே இருந்து போறதெல்லாம் தீட்டுப்படுத்தாதாம். புரியலையா? உள்ள இருந்து வரதெல்லாம் தான் தீட்டுப்படுத்து. உள்ள இருந்து கொஞ்சமா வருது, கொஞ்சமா வருது, இஷ்டம் போல் வருது, ஆனா கஷ்டம் போல நிறைய உள்ள போயிட்டு வர இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அபிஷேகத்துல எல்லாம் நிறையது உண்மைதான் ஆவியில. ஆனா திங்கட்கிழமையில இருந்து சாயங்காலத்துல வேற ஆவியில நிரம்பிடுறோம். சகோதரமாரே, இதெல்லாம் ஆகாது. சகோதரி மாதிரி இங்க வேத வசன தியானம் எல்லாம் உண்டு, ஆனா வீட்டுல வேலையை முடிச்சு 2 மணி ஆனாலும் கண்ணெல்லாம் உருண்டுகிட்டே இருக்கு. அதெல்லாம் விளக்கமா சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் உன்னை கெடுக்குது, அசுத்தமாக்குகிற அசுசியான யாதொன்றையும் நீ உன் வாழ்க்கையில் சேர்க்காத, எடுக்காத, பார்க்காத. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கா? பாஸ்டர் சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் இருக்கா? ஹலோ, சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? ஆமா இல்ல சொல்லு. இல்ல இல்ல அப்ப நம்ம பார்க்கலாம்ல. பார்க்க கூடாதா? தியேட்டருக்கு போக கூடாதுன்னு இருக்கா? நம்ம போலாம்ல. இருக்கா? இல்ல தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதனுடைய இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. சினிமா ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் தெரியுமா? வாலிப தம்பி தங்கச்சி, ஐயா, வயசான ஐயா, டைம் போறதுக்காக வயசான அம்மா குடும்பத்தோட உட்கார்ந்து கடலையும் குறிச்சு குறிச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா வீட்டுல? ஏன் தெரியுமா பார்க்க கூடாதுன்னு சொல்றோம்? நீ அதை பார்த்தா ஒரு முறை பாப்ப, 2ஆம் முறை பாப்ப, 3ஆம் முறை பாப்ப. அவங்க ஆடுற மாதிரி ஆடுனா என்னன்னு பாப்ப, உடுக்கிற மாதிரி உடுத்தா என்னன்னு பாப்ப, வெட்டுற மாதிரி முடிய வெட்டுனா என்னன்னு பாப்ப. வாழ்க்கை தொலைஞ்சா இல்லையா? தொலைஞ்சா இல்லையா? பாவத்துக்கு போகும் வழி வாய்க்காலது, அதனால பார்க்காத, செய்யாத. ஏன் பத்திரிக்கையில வரலையா? சினிமாவை பார்த்தான், கொலை பண்ணான். சினிமாவை பார்த்தான், காதலிய கூட்டு ஓடி போயிட்டான். சினிமாவை பார்த்தான், எங்க ட்ரெயினை உடைச்சு பணம் எடுத்தான். அல்லேலூயா சொல்லு. உடைச்சானா? சினிமா தானே, உண்மைதானே? பார்க்காத, படம் பார்க்க போகாதடா தம்பி, படம் தேடி அலையாதடா. வாழ்க்கையெல்லாம் நஷ்டமாயிருப்பா. வாழ்க்கையை கெடுக்கிற எதையும் தொடாத, தீங்கு பேசாத, அசுத்தத்தை எடுத்துக்காத, சுத்தமா செம்மையா இரு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தானியேல் ராஜ போஜனத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தன்னை காத்துக் கொண்டான். ஒரு மனுஷனுடைய சுத்தம் செம்மை என்பது அவனுடைய நடக்கையினால் விளங்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய செயலில் விளங்கும். இந்த வருஷம் நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு போன, ஆண்டவரே இனி சினிமா பார்க்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, விசுவாச வார்த்தையாலே கோலியாத்தை முறியடிச்சான்.